யாழ் பல்கலையில் இடம்பெற்ற 25வது ஆண்டு பொங்குதமிழ் நினைவேந்தல். யாழ்ப்பாணத்தில் எம்ஜிஆரின் 109வது பிறந்த தின நிகழ்வு. உணர்வுபூர்வமாக இடம்பெற்ற கிட்டு உட்பட 10 பேரை நினைவேந்தல் நிகழ்வு. யாழில் போதை ஒழிப்பு கூட்டத்திற்கு 70 பேருந்துகள், போக்குவரத்து சேவை பாதிப்பு, மக்கள் குற்றச்சாட்டு. கொழும்பு அரசியலில் மீண்டும் ஏற்பட்டுள்ள குழப்பம், பதவி இழக்கும் அச்சத்தில் எம்பிக்கள். தையிட்டி தொடர்பில் அனுர ஆரியகுல விகாரைப்பிற்கு முக்கிய பேச்சு. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் பொங்குதமிழ் பிரகடனத்தின் 25ஆம் ஆண்டு நிறைவு நாள் அனுஷ்டிக்கப்பட்டது. பல்கலைக்கழக களைப்பீட வளாகத்தில் உள்ள பொங்குதமிழ் நினைவு தூபி முன் இன்று இந்த நிகழ்வு நடைபெற்றது. யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினர், விரிவுரையாளர்கள், மாணவர்கள் இணைந்து இந்த நிகழ்வை முன்னெடுத்திருந்தனர். இந்த நிகழ்வின் போது பொங்குதமிழ் பிரகடனம் வாசிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த எழுச்சி நிகழ்வில் வைத்து தமிழ் மக்களின் அபிலாஷைகளான சுய நிர்ணய உரிமை, மரபு வழி தாயகம், தமிழ் தேசியம் என்பனவை அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பவை பொங்குதமிழ் பிரகடனமாக பிரகடனப்படுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அரசியல் கைதிகளை முற்றுமுழுதாக விடுதலை செய்வோம் என்று சொல்லி வந்தவர்கள் இன்றளவும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய வரவில்லை. மிக முக்கியமாக ஆனந்த சுதாகரன் அவர்களுடைய பிள்ளைகளை யோசித்து பாருங்கள். இதுவரைக்கும் 4-5 ஜனாதிபதிகள் மாறிவிட்டார்கள். ஆனால் அந்த பிள்ளைகள் பார்ப்பதற்கு யாருமற்று, அதாவது அவர்களுடன் யாருமற்ற சூழ்நிலையிலேயே இன்றைக்கு இருந்து வருகின்றார்கள். இந்த நிலை எங்களுடைய மக்களிடத்தில், அன்றைய இளையர் சமுதாயத்திடம், இந்த பொழுதுபோக்கு அம்சத்துக்குள்ளும் தொலைபேசிக்குள்ளும் தொலைந்து போகின்ற இந்த இளைய சமுதாயத்திடம் இன்னும் பெரிதளவில் போய் சேரவில்லையோ என்கின்ற ஒரு மன வருத்தம் எங்களிடம் மிக அதிகமாகவே இருக்கின்றது. இன்றைக்கு போதை ஒழிப்பை முன்னிட்டு ஒரு மாநாடு, அதிமேதகு ஜனாதிபதி அவர்களினால் ஒரு கூட்டம் எங்களுடைய யாழ்ப்பாணத்தில் இன்றைக்கு இடம்பெறுகின்றது. ஆனால் நாங்கள் கேட்கின்ற கேள்வி என்னவென்றால், இந்த ஜனாதிபதிக்கு, எங்களுடைய தற்போதைய ஜனாதிபதி அவர்களுக்கு ஒரு 5 நிமிடங்களை ஒதுக்கி செம்மணியில் படுகொலை செய்யப்பட்டு பச்சிளம் குழந்தையினுடைய எலும்பு எச்சங்கள் செம்மணியில் வந்த அந்த எச்சங்களை பார்வையிடுவதற்கு ஒரு 5 நிமிடங்கள் இல்லை. ஆனால் இன்றைக்கு போதை ஒழிப்பை முன்னிட்டதாகவும் முழு நாடும் ஒன்றாகவும் என்று கூறுகின்றார்கள். எப்படி இது ஒன்றாக முடியும் என்கின்ற ஒரு கேள்வி, என்கின்ற ஒரு வருத்தம் எங்களுடைய மத்தியில் அதிகமாகவே இருக்கின்றது. இன்றைக்கு இந்த அரசாங்கத்தினுடைய தோழர்கள் அதிகளவாக சொல்லப்போனால் முழு நாடும் ஒன்றாக வேண்டும் என்கின்ற ஒரு மனநிலையிலேயே அனைவரையும் விழிக்கின்றார்கள். ஆனால் இங்கு தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வை பற்றியோ இல்லாவிட்டால் நீண்ட நெடுங்காலமாக இருக்கின்ற பிரச்சனைகளை பற்றியோ கதைப்பதற்கு இங்கு யாருமே தயாராக இல்லை. தொடர்ச்சியாக பௌத்த ஆக்கிரமிப்புகள், தொடர்ச்சியாக குறுந்துர்மலை, வெடுக்குநாரி, தையிட்டி என்று தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டே தான் இருக்கின்றன. ஆமணங்குளத்தில் கூட இன்றைக்கு ஒரு விகாரையினுடைய கட்டுமானங்கள் எழுகின்றது என்றால், தமிழ் மக்களினுடைய எங்களுடைய பிரச்சனைகள், எங்களுடைய குடிப்பெரும்பான்மை அழிந்து வருகின்ற செய்தி எங்களுடைய இளைய சமுதாயத்தினுடைய கண்களில் இன்னும் அகப்படவில்லையா என்கின்ற ஒரு கேள்வியும், எந்த நிலையில் இந்த அரசாங்கத்தையும் தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், இந்த அரசாங்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இவர்கள் கூறுகின்றார்கள் என்று எங்களுக்கு தெரியவில்லை. அன்றைக்கு தையிட்டியில் நாங்கள் போராட சென்றிருந்த போது போராடுகின்ற மக்களை விட அளவுக்கு அதிகமான போலீசார்களையும் இராணுவத்தினையும் உங்களால் குவிக்க முடியுது என்றால், அதே போலீசாரையும் வைத்து, அதே இராணுவத்தையும் வைத்து இந்த போதைப் பொருளை ஒழித்திருக்கலாம் தானே? போதைப் பொருளை ஒழிக்கும் விதமாக தமிழ் மக்களிடத்தில் நீங்கள் ஒரு மாநாட்டை முன்னெடுக்கின்றீர்கள் என்றால், போதைப் பொருளை யார் யாழ்ப்பாணத்துக்குள், வடகிழக்கு மாகாணத்துக்குள் உள்ளே அனுமதிப்பது? உங்களுடைய கைகளில் தானே அதிகாரம் இருக்கின்றது. நீங்களே போதைப் பொருளை ஒழிக்கலாம் தானே? எதற்காக அதுக்கு ஒரு மாநாடு? தமிழ் மக்கள் ஒரு விடயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு நிறைய தமிழ் மக்களுக்கு இன்றைக்கு நாங்கள் மன நிம்மதியுடன் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு தேவை இருக்கின்றது. மன நிம்மதியுடன் வாழ வேண்டும் என்று எல்லாரும் யோசிக்கின்றார்கள். அது உண்மைதான். ஆனால் நீங்கள் ஒரு விடயத்தை விளங்கிக்கொள்ளணும். உங்களுக்காண்டி போராடியவர்கள் எல்லாருமே எங்களுக்கு பிறகு வருகின்ற அடுத்த சந்ததி மன நிம்மதியுடன் இந்த தேசத்தில் வாழ வேண்டும் என்பதற்காண்டித்தான் போராடினார்கள். அவர்கள் அந்த உரிமைக்காண்டித்தான் போராடினார்கள். இது ஒரு அஞ்சலோட்டம். தொடர்ச்சியாக அவர்கள் கொடுத்த கோலினை நாங்கள் மாறி மாறி பற்றி அடுத்தடுத்த தலைமுறைக்கு நாங்கள் கடத்தி கொண்டு எங்களுடைய உரிமைகளை வெல்வதற்காக தொடர்ச்சியாக ஓடிக்கொண்டிருக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. இன்றைக்கு போராடுபவர்களும் போராட்டத்துக்கு செல்பவர்களும் படு துரதிர்ஷ்டவரமாக விமர்சிக்கப்படுகின்றார்கள்.
நாங்கள் இதில் கேட்டுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், போராடுபவர்கள் யாருக்காக போராடுகின்றார்கள்? இந்த மக்களுக்காகத்தானே. அவர்கள் இந்த மக்களினுடைய பிரச்சனைகளையும் மக்களை மையப்படுத்தித்தான் போராட்டத்தை செய்கின்றோம். ஒரு போராட்டத்துக்கு சென்றால், தமிழ் தேசியம் இன்றைக்கு பேசினால் அவன் இந்த அரசியல் கட்சி இந்த புலம்பெயர் அமைப்புக்கு பின்னால் நிற்கிறான் இன்றைக்கெல்லாம் கேள்வி எழுப்புகின்றார்கள், சொல்லுகின்றார்கள். தமிழ் தேசியம் என்றது தமிழ் உணர்வினால் இந்த பல்கலைக்கழக மாணவர்கள் போராட்டத்துக்கு செல்கின்றார்கள் மற்றும் தமிழ் தேசியம் கதைக்கின்றார்கள். அதை முதல்ல நீங்கள் வந்து விளங்கிக் கொள்ளணும். தமிழ் மக்களை தான் நாங்கள் கேட்குறோம். மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் நாங்கள் அன்றைக்கு எப்போவுமே நாங்கள் சரியாக மக்களுக்கு அனுப்போம். மக்கள் தான் மாணவர்கள், மாணவர்கள் தான் மக்கள். பொங்கு தமிழ் பிரகடனத்தில் கூட இதே போன்ற ஒரு வாசகத்தினை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அதைத்தான் நாங்கள் திரும்பவும் சொல்கிறோம். மக்களுக்காகத்தான் நாங்கள் போய் நிற்போம். எந்த ஒரு அரசியல் கட்சிக்காகவும் நாங்கள் எந்த ஒரு போராட்டத்துக்கும் சென்றதில்லை. அதனை முதல்ல தமிழ் மக்கள் வந்து விளங்கிக் கொள்ளணும். நாங்கள் உங்களுக்கான பிரச்சனையில் அரசியல் தீர்வு மட்டும் இல்லாமல் தமிழ் மக்களுடைய தற்சார்பு பொருளாதார ரீதியிலும் அறிவு சார்ந்த கட்டமைப்பு ரீதியிலும் நாங்கள் இன்னும் மிக அதிகமாக சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. மிக முக்கியமாக தமிழ் மக்களுடைய அறிவு கருவூலத்தின் நிலைத்திருப்பிற்காக தமிழ் மக்களினால் இணைந்து உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் சேர்ந்து ஒரு பல்கலைக்கழகத்தை, வேர்ச்சுவல் பல்கலைக்கழகத்தை உருவாக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கின்றது. இன்றைக்கு 25 ஆண்டுகள் இந்த பொங்கு தமிழ் பிரகடனம் நடைபெற்று நாங்கள் இந்த நாளில் ஒரு மிக முக்கியமான ஒரு விடயத்தினை நாங்கள் குறிப்பிடுகின்றோம். தமிழ் மாணவர்கள் இன்றைக்கு மிக திறமையுடைய மாணவர்கள் இங்கே நிறைய பேர், எக்கச்சக்கம் பேர் இருக்கின்றார்கள் இந்த பல்கலைக்கழகத்தில். ஆனால் அவர்களுக்கு தேர்ந்தெடுத்த துறைகளினாலோ இல்லாவிட்டால் வர்த்தக ரீதியிலோ அவர்கள் சாதிப்பதற்கான சந்தர்ப்பங்கள் மிக குறைவாக இருக்கின்றது. அதற்காகத்தான் நாங்கள் ஒரு சிந்தனை ஒன்றை முன்மொழிகின்றோம். சிந்தனைகள் பொருட்களாக பரிணமிக்கும். இது ஒரு அண்மையில் ஒரு காணொளி ஒன்றில் நான் மிக தெளிவாக பார்த்தேன். எங்களுடைய சிந்தனைகள் தான் அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் என்ன செய்ய போகின்றோம் என்கின்ற ஒரு விடயத்தினை கொண்டு போய் சேர்க்கும். அந்த வகையில் இந்த தமிழ் மாணவர்களை வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பேராசிரியர்களுடன் இணைக்கும் வகையிலும், அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய எங்களுடைய தமிழ் மாணவர்களை இங்கே பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய கற்றல் அறியும் இருந்த பேராசிரியருடன் இணைக்க வேண்டிய ரீதியிலும் ஒரு கற்றல் ரீதியிலான ஒரு தளத்தினை உருவாக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கின்றது. இன்றைய மட்டினில் சிந்தனை கழகம் என்கின்ற ரீதியினில் ஒரு தமிழ் வேர்ச்சுவல் யூனிவர்சிட்டி ஒன்றினை நாங்கள் உருவாக்குவதற்கான தேவை அத்தனை தமிழ் மக்களிடத்திலும் இருக்கின்றது. இது தொடர்பாக சிந்திக்க வெளியிடுங்கள், சிந்திக்க வழிக்கிடுங்கள். சிந்திக்கும் போதுதான் அந்த சிந்தனைகள் தான் நாளை பொருட்களாக பரிணமிக்கும். அது தொடர்பான நிலைப்பாட்டினை நாங்கள் இன்றைய 25ஆம் ஆண்டினில் நாங்கள் தெரிவித்துக் கொள்வதுடன் மிக தெளிவாக சொல்கின்றோம். தமிழ் மக்களினுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும். ஒரு நாட்டில் இன்றைக்கு இந்த பலாலி ஜனாதிபதி அவர்கள் சுதந்திரமாக நடமாடுகின்ற வேளையிலேயே பயங்கரவாத தடை சட்டமும் இன்றைக்கு அமுல்படுத்தப்பட்டிருக்கின்றது என்றால் நீங்கள் கூறுங்கள். பாதுகாப்பாக இந்த வடகிழக்கு மாகாணம் உணரப்படுகின்றது என்றால் எதற்காக பயங்கரவாத தடை சட்டம்? ஜனநாயக ரீதியில் போராடுகின்ற, ஜனநாயக ரீதியில் குரல் எழுப்புகின்ற தமிழ் அமைப்புகள், சிவில் சமூக அமைப்புகள், தமிழ் இளைஞர்கள் இவர்கள் அனைவரையும் பாதிப்பதற்காகவா அந்த பயங்கரவாத தடை சட்டம் என்கின்ற ஒரு விடயத்தினை நாங்கள் இந்த இடத்தில் மிக தெளிவாக கேட்டுக்கொள்கின்றோம். அதனை தாண்டி இன்றைக்கு பயங்கரவாத தடை சட்டத்தை ஒழிப்போம் என்று சொல்லிவிட்டு இன்றைக்கு பயங்கரவாத தடுப்பு சட்டம் என்கின்ற ஒன்றை, பாதுகாப்பு தடுப்பு சட்டம் என்கின்ற ஒன்றை வந்து அமல்படுத்துவதற்கு தயாராக இருக்கின்றீர்கள். PSTA, ப்ரிவென்ஷன் ஆஃப் ஸ்டேட் டெரரிசம் ஆக்ட் என்ற ஒரு விடயத்தை பயன்படுத்துவதற்கு எத்தனித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நிலையில் தமிழ் மக்களை முழு நாடும் ஒன்றாக இணைந்து வாருங்கள் என்று சொல்வதற்கு எப்படி உங்களுக்கு மனசு வருகின்றது என்கின்ற ஒரு கேள்வியினை நாங்கள் இந்த இடத்தில் கேள்வி எழுப்புகின்றோம். காணாமல் போன பிள்ளைகளினுடைய அம்மாமார்களுக்கான பதில்களை கொடுக்க வேண்டியது இந்த அரசாங்கத்தினுடைய கட்டாய கடமை. என்றால் தொடர்ச்சியாக இந்த யுத்தத்தினுடைய விக்டிம்ஸாக இருக்கின்றார்கள், பாதிக்கப்பட்டவர்களாக, நேரடியாக பாதிக்கப்பட்டவர்களாக இன்றைக்கு வரையும் இருக்கிறார். அதற்கான தீர்வு வந்து இன்னும் கிடைக்கப்பெறவில்லை. ஐநா வந்து இன்றைக்கு ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கின்றது. இலங்கையில் நடைபெற்ற பாலியல் ரீதியான குற்றங்களுக்கான பதில்கள், முறையான விசாரணைகளோ நீதியோ இன்னும் கிடைக்கப்பெறவில்லை என்கின்ற ஒரு விடயத்தை தெளிவுபடுத்துகின்றது. மக்கள் முதலில் வந்து விழிப்படைய வேண்டிய தேவை இருக்கின்றது. மக்களை தாண்டி இன்றைக்கு எங்களுடைய வயது மட்டத்தில் இருப்பவர்களும் கூட, யுத்தத்துக்கு பிறந்தவர்களும் கூட முக்கியமாக விளங்கிக் கொள்ள வேண்டிய விடயம் ஒன்று இருக்கின்றது. என்னவென்றால், எங்களுடைய இனப்பிரச்சனையையும், இந்த இனப்பிரச்சனை வந்து தீர்க்கப்பட்டால்தான் இந்த நாட்டில் நாங்கள் வாழ்வதை பற்றி யோசிக்கலாம், இல்லாவிட்டால் அடுத்த கட்டம் அபிவிருத்தியை பற்றி நாங்கள் யோசிக்கலாம். இதை வந்து நாங்கள் முதலாவது வந்து விளங்கிக் கொள்ளணும். எங்களை நாங்கள் ஆளக்கூடிய ஒரு சுயநிர்ணய உரிமையுடைய ஒரு அரசியலமைப்பு உருவாக்கப்படும் போது பொருளாதார ரீதியாகவும் அறிவு சார்ந்த தளத்திலும் நாங்கள் வளர்வதற்கான ஒரு நிலைப்பாட்டினை நாங்கள் உருவாக்கி கொள்ளலாம். அதனை பற்றி முதலில் எங்களுடைய தமிழ் மக்கள், தமிழ் மாணவர்கள், இளைஞர்கள், யுவதிகள் வந்து சிந்திக்க வேண்டும். உங்களோட சிந்தனை தான் நாளைக்கு மிக முக்கியமான இடத்தில் எங்களை பிரதிபலிக்கும்.
தமிழர் தேசம் என்கின்றது ஒரு மிகச்சிறந்த சிந்தனை. அந்த சிந்தனையுடைய வெளிப்பாடினால் எங்களுடைய அண்ணன்மார்கள் போராடினார்கள். அவர்களுடைய அந்த போராட்டத்தினை மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் 25 ஆண்டுகளுக்கு முதல் எங்களுடைய பல்கலைக்கழக மாணவர்கள் பொங்கு தமிழ் பிரகடனம் என்கின்ற ஒரு விடயத்தினை மிக முக்கியமாக எங்களுடைய 3 நிலைப்பாட்டுகளையும் முன்வைத்து தமிழ் மக்களுக்கு வெளிப்படுத்தினார்கள், உலகத்துக்கு வெளிப்படுத்தினார்கள். இதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழக முன்னாள் முதலமைச்சர் எம்ஜி ராமச்சந்திரனின் 109வது பிறந்த தினம் யாழில் கொண்டாடப்பட்டுள்ளது. யாழ் எம்ஜிஆர் கோப்பாய் சுந்தரலிங்கத்தின் குடும்பத்தின் ஏற்பாட்டில் யாழ் கல்வியங்காடு பகுதியில் அமைந்துள்ள எம்ஜி ராமச்சந்திரனின் சிலைக்கு முன்பாக இந்த நிகழ்வு இடம்பெற்றுள்ளது. எம்ஜி ராமச்சந்திரனின் சிலைக்கு கல்வியங்காடு வர்த்தக சங்க தலைவர் கேதிஸ் மலர்மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார். இதன்போது யாழ் எம்ஜிஆர் கோப்பாய் சுந்தரலிங்கத்தின் குடும்பத்தினரால் எம்ஜி ராமச்சந்திரன் மற்றும் யாழ் எம்ஜிஆர் கோப்பாய் சுந்தரலிங்கத்திற்கு நெய் விளக்குகள் ஏற்றப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டது. எம்ஜி ராமச்சந்திரனின் நண்பனும் தீவிர ரசிகருமாக விளங்கிய யாழ் எம்ஜிஆர் கோப்பாய் சுந்தரலிங்கம் கல்வியங்காடு பகுதியில் தனது சொந்த நிதியில் அமைக்கப்பட்டுள்ள எம்ஜிஆர் சிலைக்கு முன்பாக ஆண்டுதோறும் எம்ஜிஆர் நினைவேந்தலை செய்து வந்த நிலையை அவர் சில ஆண்டுகளுக்கு முன்னர் இயற்கை எய்தினார். இந்த நிலையில் அவரின் மறைவுக்கு பின்னர் அவரின் குடும்பத்தினர் குறித்த நிகழ்வுகளை நடாத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. வங்கக்கடலில் காவியமான கேர்னல் கிட்டு உட்பட 10 வேங்கைகளின் 33ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு தேராவீர் மாவீரர் துயிலுமில்ல பணிக்குழுவின் ஏற்பாட்டில் தேராவில் மாவீரர் துயிலுமில்ல வளாகத்தில் மிகவும் உணர்வுபூர்வமாக இடம்பெற்றது. நேற்றைய தினம் காலை வேளையில் தேராவில் மாவீரர் துயிலுமில்ல வளாகத்தில் அமைந்திருக்கின்ற மண்டபத்தில் இடம்பெற்ற குறித்த நிகழ்வானது தேராவில் மாவீரர் துயிலுமில்ல பணிக்குழுவின் தலைவர் தலைமையில் இடம்பெற்றது. வங்கக்கடலில் காவியமான கேர்னல் கிட்டு உட்பட 10 வேங்கைகளின் திருவுருவப் படத்திற்கு சுடர் ஏற்றப்பட்டு மலர்மாலை அணிவிக்கப்பட்டு அகவணக்கம் செலுத்தப்பட்டதை தொடர்ந்து மலர் வணக்கம் செலுத்தி அஞ்சலி நிகழ்வு உணர்வுபூர்வமாக இடம்பெற்றது. குறித்த நிகழ்வில் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன், புதுக்குடியிருப்பு பிரதேச சபை தவிசாளர் வேலாயுதம் கரிகாலன், புதுக்குடியிருப்பு பிரதேச சபை உறுப்பினர் குமாரவேலு அகிலன், கரச்சி பிரதேச சபை முன்னாள் உறுப்பினர் சண்முகராஜா ஜீவராஜா உள்ளிட்ட அரசியல் பிரமுகர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள், தேராவில் மாவீரர் துயிலுமில்ல பணிக்குழு நிர்வாகத்தினர், பொதுமக்கள், மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். குறித்த நிகழ்வில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்களும் மரக்கன்றுகளும் தேராவீர் மாவீரர் துயிலுமில்ல பணிக்குழுவினால் வழங்கி வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி தலைமையில் கொக்குவில் தொழில்நுட்ப கல்லூரியில் இடம்பெற்ற போதை ஒழிப்பு கூட்டத்திற்கு இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான 70 பேருந்துகளில் பொதுமக்கள் அழைத்து வரப்பட்டுள்ளனர். யாழில் ஜனாதிபதியின் போதை ஒழிப்பு தேசிய வேலை திட்டத்தின் ஒரு பகுதியாக முழு நாடுமே ஒன்றாக என்கின்ற தேசிய செயற்பாட்டை ஆரம்பிக்கும் முகமாக அகன்ற செல் என்கின்ற துணைப்பொருளில் யாழ்ப்பாணம் கொக்குவில் தொழில்நுட்ப கல்லூரியில் இடம்பெற்ற கூட்டத்திற்கு இவ்வாறு அழைத்து வரப்பட்டனர். இதன் காரணமாக யாழ் மாவட்டத்தில் உள்ளூர் சேவைகள் முற்றிலும் பாதிக்கப்பட்ட நிலையில் மாலை நேரத்தில் யாழ்ப்பாணத்திலிருந்து தமது சொந்த இடங்களுக்கு செல்வோர் பாரிய அசௌகரியங்களுக்கு உள்ளாகினர். யாழ் மாவட்டத்தில் உள்ள இலங்கை போக்குவரத்து சாலைகளில் பேருந்து பற்றாக்குறைகள் இருக்கின்ற நிலையில் ஒரே தடவையில் இவ்வாறு அதிக பேருந்துகளை பொது நிகழ்வுகளுக்கு வழங்கியமை பொறுப்பற்ற செயல் என பாதிக்கப்பட்ட மக்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர். இது தொடர்பில் இலங்கை போக்குவரத்து சபையின் வடமாகாண பொறுப்பு வாய்ந்த அதிகாரியை தொடர்பு கொண்டு கேட்டபோது யாழ் மாவட்ட அரசாங்க அதிபரின் கோரிக்கைக்கு இணங்க பேருந்துகளை விசேட கட்டணங்களின் அடிப்படையில் வழங்கியதாக தெரிவித்தார். ஐக்கிய தேசிய கட்சிக்கும் ஐக்கிய மக்கள் சக்திக்கும் இடையிலான கூட்டணி என்ற போர்வையில் சில தலைவர்கள் எம்பிக்களை கவர்ந்தெழுக்க முயற்சிப்பதாகவும் அது தோல்வியடையும் அபாயத்தில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சூழ்நிலையில் இரு கட்சிகளுக்கும் இடையிலான கூட்டணி நேர்மையுடன் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் சில தரப்பு குற்றம் சாட்டுகின்றது. ஐக்கிய மக்கள் சக்தியின் செயற்குழு கூட்டம் சமீபத்தில் நடைபெற்ற போது இரு கட்சிகளுக்கும் இடையிலான கூட்டணி குறித்து கட்சி தலைமையிடம் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. மேலும் சில தலைவர்கள் தனியாக சென்று வெற்றி பெற முடியும் என்று நம்பிக்கை கொண்டிருப்பதால் இந்த மனநிலை கூட்டணி செயற்பாட்டிற்கு பெரும் தடையாக இருப்பதாகவும் சில தரப்புகள் தெரிவித்துள்ளன. இதற்கிடையில் இரு கட்சிகளின் கீழ்மட்ட உறுப்பினர்களில் பெரும்பாலானோர் இரு கட்சிகளும் ஒன்றிணையாமல் வெற்றியை அடைய முடியாது என்றும் கட்சி தலைமைகளுக்கு சுட்டிக்காட்டியுள்ளனர். இதற்கிடையில் சில தலைவர்கள் யுஎன்பி எஸ்டிபி கூட்டணிக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருவதாகவும் சிலர் தலைமை பதவிகளை இழக்கலாம் என்ற அச்சத்தில் இருப்பதாகவும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தையிட்டு விகாரை அமைந்துள்ள பொதுமக்களின் காணிகளை விரைவாக விடுவீங்கள் என ஜனாதிபதியிடம் தான் வலியுறுத்தியதாக யாழ்ப்பாணம் ஆரியகுளம் நாகவிகாரையின் விகாராதிபதி மேக ஹஜந்துரை ஸ்ரீ விமலநாயக்க தேரர் தெரிவித்தார். யாழ்ப்பாணம் ஆரியகுளம் ஸ்ரீ நாகவிகாரைக்கு சென்ற ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நாகவிகாரையின் விகாராதிபதியை சந்தித்து கலந்துரையாடலில் ஈடுபட்டார். சந்திப்பு தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த விகாராதிபதி இதனை தெரிவித்தார். மேலும் தெரிவிக்கையில் வடக்கு மாகாணத்தில் இருக்கின்ற தமிழ் மக்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கிறது. அந்த வகையில் தையிட்டு
கீர்த்தி திஸ்ஸ விகாரை பிரச்சனையை ஜனாதிபதியிடம் தெரிவித்தேன். பொதுமக்களுடைய காணிகளை விடுவிக்க வேண்டும் என்பதை ஜனாதிபதியிடம் தெரிவித்தேன். ஜனாதிபதி இதனை ஏற்றுக்கொண்டதாகவே தெரிகின்றது. விகாரை பக்கத்தில் உள்ள மக்கள் மற்றும் காணி உரிமையாளர்களுடன் கலந்துரையாடி விரைவாக ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். எனக்கும் இந்த காணிக்கும் எதுவிதமான சம்பந்தமும் இல்லை. நயினாதீவு நாகவிகாரை விகாராதிபதிக்கு அங்கு தொடர்புண்டு. ஆனால் பொதுமக்கள் சார்பாக இந்த கருத்தை முன்வைத்தேன். மேலும் போதை வஸ்து பிரச்சனைகள் காணப்படுவதனால் இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பிரச்சனைகள் காணப்படுகிறது. ஆகவே வடக்கு மாகாணத்தில் தொழிற்சாலைகளை உருவாக்க வேண்டும் என்ற விடயத்தை தெரிவித்தேன் என்றார்.